ஏன்னா இவர் ஏற்கனவே கிளீன் கவர்மெண்ட் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லலை கிளீனாக திருடுவாங்கன்ட்டு பயிற்சி திருடுவாங்கன்ட்டு. விஜய்லேருந்து ரசிகன் வரைக்கும் எடுத்துக்கங்க, ரசிகர் மன்றம் வரைக்கும் எடுத்துக்கங்க, புசியானத்தை எடுத்துக்கங்க. அது வருஷம் இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யோக்கியனா இருந்த ரெக்கார்டு காணும். அது 1.5 1.2 ஏக்கர் நிலவும் ஏதோ ஒன்று கோயிலுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி ரெஜிஸ்டர் ஆக முடியும்? 35 லட்சம் வந்துச்சு. 35 லட்சம் வந்துருச்சு. அப்புறம் என்ன உங்களுக்கு வேற என்ன கேடு? அவங்களுக்கு வந்து நின்று குழந்தையெல்லாம் கொண்டு விட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு. அப்புறம் பார்க்க வந்தாலும் செத்து போச்சு எல்லாமே. அதுக்கே கொடுக்கணும், தப்பு இல்லை அது. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதான் சார், இந்த பழனியில் 100 கோடி ரூபா மதிப்புள்ள இடத்த வந்து திமுக ஏற்கனவே அதை வந்து பத்திரப்பதிவு செய்யக்கூடாதுன்னு 2 தடவை தடை பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் தாவேகா அரசு வந்த உடனே அதை பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது பத்திரப்பதிவு பண்ணதில் என்னென்னா, அவங்க 100 கோடி ரூபா இடத்த 2 கோடிக்கு பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய அது ஊழல் நடந்திருக்கு, அது ஒரு காசை வந்து மறைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா இவர் ஏற்கனவே கிளீன் கவர்மெண்ட் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லலை கிளீனாக திருடுவாங்கன்ட்டு பயிற்சி திருடுவாங்கன்ட்டு. இவங்கெல்லாம் யாருங்க? விஜய்லேருந்து ரசிகன் வரைக்கும் எடுத்துக்கங்க, ரசிகர் மன்றம் வரைக்கும் எடுத்துக்கங்க, புசியானத்தை எடுத்துக்கங்க. அது வருஷம் இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யோக்கியனா இருந்த ரெக்கார்டை காட்டுங்க. நீங்கள் என்னை பார்த்து கேளுங்க, இல்லை இன்னொருத்தரை பார்த்து கேளுங்க. இவங்கெல்லாம் யோக்கியமாக இருந்த ரெக்கார்டை காட்டுங்க. இல்லையே அப்படி பிளாக்ல டிக்கெட் விற்கிறது. விஜயனுடைய அந்த படமாவது முதல் 5 நாள் பிளாக்ல விற்காத படம் ஓட்டியிருக்கிறாங்களா? அதான பொழப்பு. அதனால தானே ரசிகர் மன்றன்றது இவ்வளோ பெரிய கிளையாக வந்திருக்குது. ஒரு 200 ரூபா டிக்கெட்டை வாங்கி 2000 ரூபாய்க்கு விற்கிற இடத்துல தானே அது ரசிகர் மன்றமே வருது. எதுக்கு ரசிகர் மன்றம்? விஜயனுடைய ரசிப்பு தன்மை, அவருடைய நடிப்பை வந்துட்டு அப்படியே பக்கமாக பிரித்து அப்படியே எழுதுறதுக்கு வந்துட்டு அவர்னா சிவாஜி கணேசனா இல்லை எம்ஜிஆர்ட்ட கத்தி சண்டை கம்பு சண்டை எல்லாம் போடுறதுல வல்லவரா? இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் இப்படின்னு ஒரு 10 ஒரு 20 பேர் அடிப்பார், அதெல்லாம் தெரியும். அது வந்து நடிக்கிற ஸ்டண்ட் நடிகரனுடைய பிரச்சனை, அவனுடைய வாய்ப்போட எழுத்து பொழப்பு. இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு எதுக்கு ரசிகர் பண்ணுறோம்? இவர் இந்த அஜித் மற்றபடி இத்தியாதி எழுத்துக்கெல்லாம் எதுக்கு? அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க? அது ஒரு பிஸ்னஸ். அதில் இருந்தவங்க தான் இவங்கெல்லாம். ஸோ பெரிய அளவுக்கு அதிகாரம் வந்துருச்சு. அப்படியே பாயிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இது ஒரு கோயிலுடைய ப்ராப்பர்ட்டி. இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஒப்புதலாவது பண்ண முடியாது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் யாரு? ரமேஷ்ன்ற ஒரு பையன். அவன் போயிட்டு அந்த பூஜைக்கு 4000 ரூபாய் ஏதோ கேட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரிகள் எல்லாம் பிடிச்சி கிடிச்சலாம் எல்லாம் பண்ணி பெருசா இந்த விஷயத்துல வாயை திறக்கல பாருங்களேன். புரியுதுங்களா? விஜய் கேளுங்க, அவரும் வாயை திறக்க மாட்டாரு. ஸோ இவங்களுடைய கணக்கு என்னன்னா, பெரிய லெவலில் நவுத்திட்டு போகணும். சின்னதாக நவுத்துற இடத்துல தான் வந்துட்டு பெரிய அளவு கத்துவாங்க. பெரிய அளவு நவுத்திட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன், அது 1.5 1.2 ஏக்கர் நிலவும் ஏதோ ஒன்று கோயிலுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி ரெஜிஸ்டர் ஆக முடியும்? அப்போ அரசாங்கத்தினுடைய முடிவு தானே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு காரணம். ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. ஆமாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே முதல்ல அங்கே பண்ண முடியாது. இல்லை, பண்ணவே முடியாது. ஏற்றுக்கிட்டாங்களே. அப்போ என்ன அர்த்தம்? அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பாக இருக்குதுன்னு. யார் அரசு? விஜய் அரசு தானே. இப்போ பாருங்க, இதை பற்றியே பேச மாட்டார் விஜய். நீங்கள் வேணா பாருங்க, இதை பற்றி எதுவுமே பேச மாட்டார் விஜய். அவன் ஒருத்தன் வந்துட்டு மாத்திரை நுணுக்குனா பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஏதோ பேசினாரா விஜய்? பேச மாட்டார். ஒருத்தன் போயிட்டு செங்கல் சோலையில் போயிட்டு ஒருத்தரும் 1 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். ஏதோ பேசினாரா விஜய்? பேச மாட்டார். ஆனால் போயிட்டு மேடையில் நின்றுட்டு என்ன சொல்கிறாரு? ஊழல் ஒழிஞ்சு போச்சுருக்காரு. ஆனால் ஊழல் கேட்டால் நீங்கள் ஊழல் ஏதாவது லஞ்சம் கேட்டால் நீங்கள் வந்து நான் அண்ணன் இருக்கேன், எங்கள் தாவேக்கு ஆட்சி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இதை கூட மற்ற கட்சிகளில் யாருமே பெருசாக சொல்லலை. நான் கேட்கறது என்னன்னா, மற்ற கட்சிகள்லாம் விடுங்க, நீ ஆட்சியில் இருக்க, அதிகாரத்தில் இருக்க, அப்படி சுத்தமாக இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தால எங்கே சுத்தமாக இருக்குது? எதுக்கு 100 கோடி ப்ராப்பர்ட்டியை 2 கோடிக்கு விற்ற? 100 ப்ராப்பர்ட்டியை விற்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி விற்ற? யார் கிளியரன்ஸ் கொடுத்தது? எங்கே போனவன் அமைச்சேன்? இப்போ புரியுதுங்களா? தொட்டதுலாம் இந்த பாருங்க, இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 ரூபா சேர்த்து 200 ரூபா தடுக்க மாட்டாங்க இவங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு கட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா லஞ்சம்ன்றது இருக்கும். லஞ்சமும் ஊழலும் இல்லாமல் கட்சி அரசியல் நீங்கள் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணவங்க ஒரு 4-5 பேர் தான் இந்தியாவில். ஒன்று மகாத்மா காந்தி, ரைட்டுங்களா?
ஜவஹர்லால் நேரு, அப்புறம் சிஎன்ஐ அண்ணாதுரை அண்ணா, அப்புறம் வந்துட்டு சமூக நீதி காவலர் விபி சிங், மொரார்ஜி தேசாய், அடுத்தபடியாக நான் ஐயநாதன். நாம் தமிழர் இருக்கும்போது டொனேஷன் வாங்கணும் போது கூடாதுன்ட்டேன். முடிஞ்ச தொண்டை மாதத்துக்கு 1000 ரூபா தரட்டும் போதும். அப்படியே 1000 பேர் 1000 ரூபா தந்தாலே 10 லட்ச ரூபா ஆயிடுச்சு, போதும் கட்சியார் நடத்துறேன். சீமான் நோக்கி இருக்கார், போய் கேளுங்க அவர்கிட்ட. செஞ்சனா இல்லையான்னு கேள்விப்பட்டு செஞ்சனா உண்டி குழுக்குவான் விட்டா தான். ஏன்? ஏன்னா நான் திருடுதிங்க வேண்டிய நோக்கத்தில் இல்லை, அவ்வளோதான். அப்போ எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் நம்ம சீமான் வெளில போங்கன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அவர் பெரிய கல்லா, அவர் தடையாயிடுறோம்ல, நம்ம அவர் கல்லா போட்டார், அவ்வளோதான். நம்மளெல்லாம் அன்னைக்கு தான் இந்த வீடு தான், இன்னைக்கு அந்த வீடு தான். இப்போ என்ன நீங்கள் வந்துட்டு ஒரு 10,000 ரூபா ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு சம்பாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா சம்பாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன 2 பிளேட் பிரியாணி சாப்பிடுவீங்களா நீங்கள்? இல்லை கேட்குறேன், சொல்லுங்களேன். என்னை விட இளைய சாப்பிட முடியாது. அது எதுக்கு சம்பாதிக்கிற? என்ன சுகம் எடுக்க? அப்போ இவங்கெல்லாம் வேற. அந்த தத்துவ விசாரணையும் உங்ககிட்ட இருக்காது, வாழ்க்கை பற்றிய விசாரணையும் உங்ககிட்டலாம் இருக்காது. மேக்சிமம் எல்லா கட்சிகளும் அப்படிதானே இருக்கு. அரசியல்னாலே அந்த மாதிரி தானே போயிட்டாங்க. நீ யாருன்ற அரசியல் கட்சியா அப்படி இருந்துட்டு போறான், அவன் உன்னை விட நல்லா பண்ணிவிட்டான், நீ யாரு அப்படின்ட்டு. அவங்ககிட்ட கெப்பாசிட்டி வேறு இருந்துச்சுன்னா அரசியல் கட்சிக்கிட்ட. ஸ்டாலின் வந்துட்டு முதலமைச்சராக இருக்கும்போது, ராஜேந்திர பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது பவர் கட் வந்துச்சு. நீ எல்லாம் நல்லவனாச்சு, நிர்மல்குமார். அப்படியே சும்மா சட்டையோட வெளில வந்தீங்கன்னா பல படம்லாம் இருக்க. ஐஐடியில் கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட். ஐஐடியில் கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட். இல்லை, நான் கேட்கறது என்னன்னா, ஏன் கரண்ட் கட் ஆகுது? இன்ன வரைக்கும் அதான் கதை. ஆமாம், ஓடிக்கிட்டே இருக்குது, கிரைம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்? அப்புறம் எனக்கு நல்லா தெரியும், அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. கிரிமினல்களுக்கு புத்தி இருக்கும்ல, புரியுதா? அதான் சார், இப்போ கரூரில் இறந்தவங்களுக்கு 32 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லாருமே இப்போ அரசு வேலை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாமக நாங்கள் இடஒதுக்கீடில் பழி கொடுத்தவங்களுக்கு அரசு வேலை வேணும்ன்றாங்க. தாமிரபரணியில் இறந்தவங்களுக்கு அரசு வேலை வேணும், பரமக்குடியில் இறந்தவங்களுக்கு அரசு வேலை வேணும். இந்த மாதிரி எல்லா கட்சிகளுமே இப்போ எங்களுக்கு அரசு வேலை வேணுங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று அன்னைக்கு பார்த்துருந்தீங்கன்னா லைலா காலேஜில் ஒரு கம்மியான சீட்டு தான், 1000கணக்கில் இளைஞர்கள் வேலை இல்லை அப்படின்னு. நீங்கள் 2 சீட்டுக்கு ஒரு 20 சீட்டுனா 20,000 பேர் வரான், 50,000 பேர் வரான். இந்த நிகழ்ச்சியும் நடந்துகிட்டே இருக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து. இப்போ இவங்க எல்லாருமே அரசு வேலை. உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, விஜய்க்கு இதெல்லாம் கண்டுக்க தெரியுமா? ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு பரப்புரை பண்றீங்க, உங்களை நாடி வந்தவன் உங்களை நாடி வந்து செத்து போயிட்டான், அது ஒரு பெரிய விபத்து, பெரிய துயரம். அப்போ முதலமைச்சர் 10 லட்ச ரூபா கொடுத்தாருல தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்த போது, அதையே எதிர்த்தாங்க தெரியுமா? நீ ஏன் கொடுக்குறேன்னாங்க. நீ கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் அரசனுடைய கை எங்கே இருக்குது? இல்லை அரசியலுடைய தவறு எங்கே இருக்குது? எதுவும் இல்லைல்ல. எதுக்கு 10 லட்ச ரூபா கொடுப்பீங்க? சரி, ஏதோ ஒரு கருணை தொகை கொடுக்குற உரிமையை முதலமைச்சருக்கு கொடுத்தீங்க. உடனே அவர் 10 லட்சம் கொடுத்துட்டாரு அப்படின்ற உடனே 20 லட்சம் கொடுத்தாரு விஜய், 30 லட்சம். அப்புறம் காங்கிரஸ் கட்சி ஒரு கட்சி 2 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. பிஜேபியா? இவங்க காங்கிரஸ் கொடுத்தாங்க 2 லட்சம். பிஜேபியும் கொடுத்தாங்க. மொத்தம் 35 லட்சம் வந்துச்சு. 35 லட்சம் வந்துருச்சு. அப்புறம் என்ன உங்களுக்கு வேற என்ன கேடு? அவங்களுக்கு வந்து நின்று குழந்தையெல்லாம் கொண்டு விட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு. அவங்களுக்கு இவ்வளோ தூக்கி கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அஜித்குமாரினுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம். ஏன்னா அஜித்குமார் கொல்லப்பட்டது காரணம் அரசு எந்திரம், போலீஸ். அந்த உயிர் பறிக்கப்பட்டது இன்வாலண்டரி. அவன் ஒன்றும் இது பண்ணலை, சும்மா இருந்தவனை விசாரணைன்னு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு அடிச்சு கிடிச்சு கொண்டுட்டுவீங்க. அப்போ பொறுப்பு இருக்கும்போது அரசு அவனுடைய வீட்டில் ஒருத்தர் கொடுக்குது, அது சரி. இவங்களுக்கெல்லாம் எப்படி நீ கொடுப்ப? இவங்கெல்லாம் அப்படியா? இல்லையே. இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னா விஜய் அவருடைய வீட்டிலிருந்து வேலை கொடுக்கட்டும். அது எப்படி அரசாங்க பணத்தில் எடுத்து நீ கொடுப்ப? அரசாங்கத்தை பொசிஷன் எடுத்து கொடுப்பேன். அப்போ ஒரு நாள் விபத்தில் ஒரு 4 பேர் 5 பேர் சாகுறான், எல்லாரும் கொடுப்பியா? நீ அந்த மாதிரி வேலையை கொடுப்பியா? அவ்வளோ வேலை இருக்கா? கொடுக்க முடியுமா? அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, அதிகாரம் இருக்கிறதுனால அயோக்கியத்தனம் பண்ணுவேன்ற எண்ணம் தான். அதெல்லாம் கொடுக்கவே கூடாது இதுக்கெல்லாம். இப்போ எங்கேயோ ஏதோ ஒன்று கோயிலுக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு போயிட்டு வர்றேன்,
வர வழியில் டமார்னு காரு லாரி மோதுது, இறந்து போயிடுறான். அனாதையா சிலர் நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு 3 லட்சம் 5 லட்சம் கொடுக்கறது ஏற்புடையது தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது மாதிரி இந்த தமிழக அரசு கொடுக்கட்டும், ஏற்புடையது தான். விஜய் தனிப்பட்ட முறையில் கொடுத்தாரு, ஏற்புடையது தான். வேலை கொடுக்குறதுனா என்னது? தமாஷா இருக்கு அதெல்லாம் தூக்கி அள்ளி கொடுக்கறதுக்கு. தப்பு இல்லை. அதை நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ 200 வேலைக்கு 200 பேர் வேலைக்கு வந்துட்டு 20,000 பேர் நிற்கிறான் லைனில். அப்புறம் இதெல்லாம் என்னது தப்பாக போகணும்னா இதெல்லாம் இல்லை. அதான் இவங்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்களே, சாதிய கட்சிகள், மற்ற கூட்டணி கட்சிகள். இப்போ இதில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு எக்ஸப்ஷனாக தான் நினைக்கிறேன். அது கூட நியாயப்படி கேட்கக்கூடாது. அவங்க ஒரு இடஒதுக்கீட்டுக்காக ஒரு போராட்டம் நடத்துனாங்க, சமூக நீதிக்கான போராட்டம் நடத்துனாங்க. அரசு தான் துப்பாக்கி சூடு நடத்தி அவங்களுக்கு கொண்டுச்சு. என்னை கேட்டால் அரசு பொறுப்பு இருக்கணும், அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அன்புமணி ராமதாஸ் இஸ் ரைட். ஏன்னா நீங்கள் துப்பாக்கியால் சுட்டு கொண்டீங்க, அங்கே வன்முறையில் ஈடுபட்டிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் 25 பேரை நீங்கள் சுட்டு கொண்டது தப்பு. விவசாயிகள் வந்துட்டு எவ்வளோ போராட்டங்களில் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க வீட்டில் கொடுக்கலாம், பறிச்சுட்டீங்களா நீங்கள்? அரசு கருவி தான், அரசினுடைய கருவி தானே பறிக்குது. அப்போ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். இதில் என்னங்க பண்ணுது? ஒரு நடிகர் அவரை பார்க்க வந்தோம் அப்படிதான் சொன்னாங்க. விஜயன் அப்படியே பொழிஞ்சார தத்துவத்தை எதுவும் இல்லையே. அவரை பார்க்க வந்தாங்க, செத்து போச்சு எல்லாமே. அதுக்கே கொடுக்கணும், தப்பு இல்லை அது. அவங்க மனசை தேத்திக்கிறதுக்கு தான் இது எல்லாமே. இல்லை, தேத்திக்கிறதுக்கு இல்லை, அரசியல் பண்ணுறாரு அவர். இப்படியெல்லாம் நம்ம மட்டும் ஆட்சிக்கு வந்தா நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒருபோதும் அவர் சொல்லலை. இப்போ வந்துருச்சு, முதலமைச்சர் தரலாம், தரலாம் அப்படின்னா சரி கொடு அப்படின்ட்டு அவர் கொடுக்குறாரு, அவ்வளோதான். இவருக்கு எந்த இடத்துலையாவது சோகம் இருக்கும், பற்று இருக்கும் அப்படின்னோம்னா அந்த இடத்த விட்டு போயிருப்பார் அவர். ஒரு சின்ன அறிவு, நம்ம வீட்டில் ஒரு சோகம் கெடுது ஓடிடுவா நம்ம விட்டு. யோசிச்சு பாருங்களேன். என்ன விஜயெல்லாம் வளர்ந்த விதம் அப்படி. இப்போ ஒரு இதே இடத்துல வந்துட்டு ஒரு விஜயகாந்த் இருந்தாருன்னா விட்டு போக மாட்டார், ஒரு சீமானதான் விட்டு போக மாட்டாங்க. நாங்கள் வந்துட்டு தடாலடி பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அப்படியே மக்களோட மக்களாகவே இருந்து வந்தவங்க. விஜய் அப்படி வந்தவரே கிடையாது, எனக்கு தெரியும். நான் தான் ஒரு சந்திச்சேனே. நான் ஒன்றும் குறை சொல்ல, அதனால ஒரு அரசியலுக்கே வந்துடக்கூடாது அப்படிலாம் சொல்ல வரல. தெரியாது அவங்களுக்கெல்லாம், புரியாது. எருதின் பொண்ணு காக்கை அறியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. விஜய் உள்ளபடியே கொடுக்கக்கூடிய அளவு கனிவான ஒரு இதயம் இருந்ததுன்னா விக்ரவாண்டி மாநாட்டில் எவ்வளோ பேர் செத்து போனாங்க, மதுரை மாநாட்டில் எவ்வளோ பேர் செத்து போனாங்க. இவர் பேச்சை கேட்க வந்துட்டு ஈரோட்டில் செத்து போனாங்க, என்னாச்சு? சேலத்தில் செத்து போனாங்க, என்னாச்சு? அந்த பார்த்திபன் தான் போய் கட்சி சார்பாக 5 லட்ச ரூபா கொடுத்தாரு. விஜய் ஒன்றும் அரைனா தரலையே. அனுதாபம் கூட அறிக்கை கூட கொடுக்கலையே அவரு. அவ்வளோதான் விஜய். அதான் மாநாட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களா கொண்டோம், அவங்க வந்தாங்க செத்து போனாங்க, அது நாங்கள் என்ன பண்ணுறது? இப்படி தான் முதல்லயே வச்சாங்க. திட்ட ஆரம்பிச்சோன்னு மாற்றிக்கிட்டாங்க. யார் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அப்படி. அதான் அவர் நேற்று கரூர், அங்கே அன்னைக்கு கரூர் பேருந்தப்போ கூட அங்கே கூட மௌனாஞ்சலி கூட செலுத்தலை அப்படின்லாம் தான் பேசியிருந்தாங்க. இல்லை, அது எண்ணமே அவங்களுக்கு இருக்காதுங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. இங்கே போயிட்டு கோலாலம்பூரில் போயிட்டு கூத்தடிச்சார் இவர், அப்போல்லாம் எங்கே போச்சு சோகம்லாம்? அது நாங்கள் சோகம் போயிட்டு வீட்டில் போயிட்டு 70 நாள் இருக்கிறதுனால சோகம் போயிடுப்பாங்க. நினச்சி பாருங்க. உள்ளபடி இவருக்கு வந்துட்டு ஒரு துக்கம் இருந்துச்சு அப்படின்னோம்னா அந்த இடத்த விட்டு போயிருக்க மாட்டார். இல்லை, அந்த ஏர்போர்ட்டில் பேசியிருப்பார், பேசிட்டு மீண்டும் மறுநாள் வந்திருப்பார், ஏதாவது செஞ்சுருப்பார்ல. இவர் தான் இல்லை இல்லைன்னு ஆரம்பத்தில் விஜய் காரணம் இல்லை, விஜய் காரணம் இல்லை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்களா அவங்களுடைய ரசிகர் கூட்டங்கள்லாம். அப்புறம் என்ன இருக்குது ஒரு கதை? இவர் பயந்தது என்னன்னா தூக்கி உள்ள வச்சுருவாங்களோ. இப்போ ஜெயலலிதா இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு இடம் இல்லைங்க. செத்தவொடனே தூக்கி சப்ஜெக்டில் போட்டுட்டு இருக்கோம் ஒரு 5-6 பேர். அநேகமாக இன்னும் ஜாமீனுக்காக அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க தேர்தல் கட்சியெல்லாம் அப்புறம் வந்தே இருக்காது. அதை பண்ண ஸ்டாலின் வந்துட்டு ஆமாம் அவர் ஏதோ பண்ண போனார். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சுக்கோங்க. நன்றி.